உலகம் முழுக்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் நாம் உரிமைகளை இழந்த பொழுதும் உலகத்தினுடைய தமிழக தேசியத்தினுடைய தலைவர் ஆரியர் அண்ணன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களுடைய கடுமையான தியாகத்திற்கு மத்தியில் உறுதி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுதும் கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு இலக்கமில்லாமல் நம்மளை கொன்று குவித்த பொழுது அந்த சாம்பலில் இருந்து ரத்தத்தில் இருந்து அந்த இடுகாட்டில் இருந்து எழுந்தான் செந்தமிழின் சீமான் கட்சி ஆயிரத்திலே நம்பிக்கை செய்த உலக பாசிசவாதிகள் ஜனநாயகத்திற்கும் தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இருக்கிறோம் களத்தில் என்று மக்களை அமைப்பாக திரட்டி அணியணியாய் அறவழியிலே போராடி வாக்கு அரசியலிலே நின்று வரலாற்றிலேயே தமிழ் இனத்தை சொல்லி மொழியை சொல்லி 40 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா கூட செலவு செய்யாது தமிழர் கட்சி பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்த ஒரு வெட்ட கருத்தியல் போராளி செந்தமிழன் சீமான் அவர்களே, தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலை ஒரு புதிய பாதையை கட்டமைக்கிறது. அதற்கான முதல் மேடை இந்த மேடை. இது காவேரி ஆற்றின் உரிமையை கர்நாடக அரசு மேகதாதுவிலே அணையை கட்டக்கூடாது. இது அறவழியிலே நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக அரியணையில் இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி திமுக அதிமுக உள்ளிட்ட மேடையில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் வைத்த பொழுதில் இப்பொழுது வரையும் மௌனமாக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே 10 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீர் ஆதாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடகாவுக்கோ மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கோ நீங்கள் துணை போவீர்களானால் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் இனமாய் மொழியாய் மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு அணி சேர்வோம் என்ற எச்சரிக்கை தான் இந்த முதல் பெருங்குரல் ஆர்ப்பாட்டம். இப்போதும் தமிழ்நாடு வெற்றி, நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். ஒரு வார்த்தை கூட பதிலே சொல்லாம அது ஒரு சட்டம், உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம். 10 ஆண்டு காலம் நான் அதில் பணியாற்றியிருக்கேன். எங்க வேலையா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எரிமலை மாதிரி 3 முறை இருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்லயே உயரமானவர் அவர் தான். கொஞ்சம் இந்த சமூகத்தில் சாதியில கணவராக இருக்கிறது அவர்தான். அப்படி எழுந்து நின்ன உலகம் பார்க்க சட்டமன்றத்துக்குள்ள இப்ப நாங்க யாரும் இல்லை, எங்க டாக்டர் இல்லை, எங்க வேலை இல்லை, நான் இல்லை, வேற யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்துல தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு யார் என்று வாக்களித்த வாக்காளருக்கு தெரியாது. அமைச்சர் யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது. ஏன் முதலமைச்சருக்கே தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரவையின் பெயர் தெரியாது, அந்த துறை தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறார். அது ஒரு திரையரங்கத்தை விட இந்த சட்டமன்றம் ஒரு இன்னைக்கு பார்க்கிறேன் ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில வெறும் டாஸ்மார்க், சாராயம், கட்சி பண்டு இதுக்கா எத்தனை 5 லட்சம் கோடி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தமிழ்நாடு, உலகத்துக்கு வழிகாட்டுகிற நம்முடைய பாரம்பரியமிக்க தொன்மையான வாழ்க்கை வரலாறு, இது குறித்தெல்லாம் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற பேரவையில் இன்னைக்கு என்ன விவாதம் நடந்துச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லல. அமைச்சர்கள் யாரு தத்துவ தளத்துல, கோட்பாட்டு தளத்துல, சமூக தளத்துல, இடஒதுக்கீட்டு தளத்துல, சுதந்திரம், ஜனநாயக, மக்களாட்சி எந்த கருத்து இல்லாத வெறும் சாதாரண அந்த 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 ஒரு 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 3ஆம் தர அரசியலுக்கான சட்டமன்றமாக மாறி போயிருப்பதை மாற்றுவதற்கு என் ஆர்வலர் இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் இது 3வது அடி அல்ல. தேர்தலில் இனி வர காலத்துல உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி என் ஆர்வலர் தமிழ் சமூகம் 6 கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு வாக்கை கூட சிந்தாமல் சிதறாமல் இனி எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழர் விரோத கட்சிக்கும் வாக்களிக்காமல் குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் நம்முடைய அனைத்து அரசியல் கட்சிகளின் இந்த மேடையில் இருக்கிற நம்முடைய இயக்கத்தின் எடுக்கின்ற முடிவுப்படி வாக்களிக்கணும், போராட்ட களத்துக்கு வரணும். இப்ப எங்க வேலையை சொன்னார்ல,
மழை விழுந்தாலும் நீங்க விலகி போக வேண்டாம். அதுக்கு மழை துளி, இப்ப நம்ம மழை தண்ணி வேணும்னா காவிரிக்கே போராடுறோம். மழை வந்தால் எதுக்காக நம்ம ஒரு விலகணும், போராட்ட களத்திலிருந்து வெளியேற வேண்டாம் அறைகோல் விடுத்தார். போராட்ட களத்தில் மழை துளி அல்ல, ரத்த துளிதான் நம் உடம்பிலிருந்து சேர்ந்தமானாலும் களத்தை விட்டு அகலாமல் தமிழர் உரிமையை மீட்டெடுக்க என் ஆர்வ முறையிலே அணி சேர்வோம். வெறும் வன்முறை மட்டுமல்ல, அறிவு தளத்திலிருந்து இயங்குகிற தலைவர்கள் தான். இப்ப நாங்க யாரு ஆயுததாரிகள் இல்ல, தடை போட யாரும் இல்ல. திருநாட்டு பிபிடி என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. வேணா தேசிய பாதுகாப்பு சட்டம், வாய்ப்பூட்டு சட்டம் வேணா எங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா தமிழனுக்கு உணர்வை ஊட்டுவதில் தமிழர் விரோதிகள் எங்க மேல வழக்கப்பட்டிருக்கலாம். பாளையங்கோட்டை சிறையோ வேலூர் சிறையோ, நான் முதல்ல எங்க மேல சீமானை பார்த்தேன், வேலூர் சிறையில தான் பார்த்தேன். மிக கடுமையா எங்க பேரறிவாளன் நளினி எல்லாம் சிறையில் இருக்கிற பொழுது ஈழத்தமிழர்களுக்காக களத்தில் போராடி பார்த்தேன்.